அந்த பக்கம் ஜன்னலை பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, என்ன பாருங்க, என்ன சோகமா இருக்கீங்க? சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒருத்தன் ஜெயிக்கணும்னு ஓடுறான்னு வச்சுக்க, வேகமாக அவன் ஓடினா ஜெயிச்சிருவான். இல்லை அவன் கூட யாருன்னா சப்போர்ட் பண்ணால் ஜெயிச்சிருவான். இல்லை அவன் கூட நானும் ஜெயிக்கணுன்ட்டு ஓடி வரவங்க சேர்ந்து ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அவன் ஜெயிக்கவே முடியாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் வேகமாக ஓடிட்டுருக்கான்னா அவன் கூட இந்த சமுதாயம் எல்லாம் சேர்ந்து ஒரு பைத்தியத்தை பிடிச்சி கொடுத்துட்டு, இந்த பைத்தியத்தை நீ வலிச்சுன்னு ஓடி போய் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனால் ஜெயிக்க முடியுமா? ஒரு கதை சொல்கிறேன். ஜெயிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, ஜெயிக்க முடியுமா முடியாதா? என்ன மாரி உனக்கு ஒரு அழகான பொண்டாட்டியும் அறிவான பொண்டாட்டியும் கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுக்கோ. பைத்தியன்ற அறிவான பொண்டாட்டி அறிவான பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தான் இங்கே பல புருஷனுக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறானுங்க. அறிவு அப்படியே மூலையிலேருந்து இப்படி பிரிஞ்சு இப்படி வலிஞ்சு ஊத்துது. அந்த அளவுக்கு இருந்தால் தான் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நாங்கள் ரன் பண்ணுறோம். ஓகேவா? உங்களையே வச்சு மேய்க்கிறோம் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டியா? அது மாட்டின்னு முடிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். எங்களை ஜெயிக்கவே விடாம கையை பிடிச்சிக்கின்னு கூட ஓடியும் வராம. ஜெயிக்க வேணான்னு சொல்லலை, ஜெயிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற உங்களோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு ஜெயிச்சிருங்க. உங்களை நான் ஜெயிக்க வேணாம்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நீங்க ஜெயிக்கிறேன். இந்த பைத்தியத்தை கையை பிடிச்சின்னு ஓடல, அந்த பைத்தியத்தை தூக்கி தோல்ல போட்டுன்னு ஓடி ஜெயிக்கிறேங்க நானு. உங்களுக்கு ஒரு நாள் என்ன புரியும், உங்களை ஒரு நாள் எனக்கு புரியும். பைத்தியம்னா என்னன்னா புத்தி பேதலிச்சவங்க பைத்தியம் கிடையாது. தப்பான ஒரு விஷயத்த இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்டுன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களும் ஒரு விதத்துல பைத்தியம் தான். விடுங்க, உங்க பார்வையில நான் பைத்தியமா தெரியல, அதை பத்தி நான் எதுவுமே நினைச்சுக்கல. என் வீட்டுக்காரு அவ்வளவுதான். ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க உங்க வாயால, நான் தப்பா யோசிச்சுட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ட்டு. அன்னைக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? அன்னைக்கு என் மனசு ஒத்துக்குனாதான் நான் அதான் சொல்றேன். ஓகே தானே? பார்ப்பாங்க. அது வரைக்கும் எனக்கு கரெக்டுன்னு பண்றதெல்லாம் உங்க செய்ய சொல்லுவேன். அதுதான் செஞ்சுதான் இருப்பியா? என் மனசுக்கு கரெக்டுன்னு பண்றது எல்லாமே நீ செய்யணும். சரிங்க, அப்படிதான் இப்பயும் செஞ்சுட்டு இருக்கேன். ஓட்டப்பந்தயத்தில் இறக்கி விட்டுட்டாங்க, கூட ஒரு பைத்தியத்தை கட்டி விட்டுட்டாங்க, வலிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. வெரி வெரி பேடுங்க. வெரி வெரி நைஸுங்க. மாட்டிக்கிட்டேன் நானுங்க. மாட்டலங்க, தோளில் தூக்கிட்டு போட்டு ஓடுறேங்க. உங்களை ஸ்லோவா போங்க. ஜெயிக்கிறேன்.